போடா லூசு. ஐயையோ! ஐயையோ! வாய பற- ஏம்மா! ம். ஏம்மா! ஏம்மா! சிப்பா. எக்கு. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பா மகன் சண்டை தீவிரமாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, 3 விதமாக மக்கள் நினைக்கிறார். யார்? அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நடந்து கொண்டிருக்கிற அந்த சண்டையை மக்கள் பல்சில் நம்ம ஜென்ரலாக பார்த்தாலும் சரி, பாமகவில் நம்மளுடைய சகோதரர்கள்ட்ட கேட்டாலும் சரி, ஏன்னா இப்போ எதிர்கட்சியில் இருக்க வேறு சகோதரர்கள்ட்ட கேட்டாலும் சரி, அவர்கள் பொதுவாக இப்போ கடலூர் பகுதியில் அங்கெல்லாம் போகும்போது வேறு ஜாதியினராக இருந்தாலும் வேறு மதத்தினராக இருந்தாலும் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாருன்னா, 3 விதமாக சொல்கிறாங்க. அதில் முதல் இது என்னென்னா, அப்பாவும் மகனும் சண்டை போடுற மாதிரி போடுவாங்க, எலெக்ஷன் டைமில் சேர்ந்துருவாங்க இப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இன்னொரு பக்கம் பார்த்தா உள்ளுக்குள்ளே தீவிரமாக புறையோடி போய்விட்டது. ராமதாஸ் ஐயா இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி அடிக்க மாட்டார், அவர் மனம் புண்பட்டு மகளை அரசியல் இறக்கும் அளவிற்கு அவர் இறங்கி இருக்கிறார். அன்புமணியை உண்டு இல்லை என்று பார்த்து விட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி களத்தில் இறங்கிட்டார். இனி அவர் ஜெயிக்காமல் விட மாட்டார். அவர் உயிர் போனாலும் நிச்சயமாக அன்புமணி அவர் உயிரோடு இருக்கும் வரை அன்புமணியால் தலை தூக்கவே முடியாது. அதை எப்படி செய்யணும்னு ஐயாவுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரன் ஆட்டையை போட்டுருவாங்க, அவன் கத்தியை காட்டி மிரட்டுற மாதிரி மிரட்டி வச்சுருக்கான் அன்புமணியை, இல்லைனா கொண்டு போய் திகார் ஜெயிலில் அடைச்சிருவாங்க. ரெண்டாவது, அவங்க மனைவியவே அவர்கள் கவர் செய்து வைத்திருக்கிறார்கள். யாரை? ஆசை காட்டி சௌமியா அன்புமணியை வச்சு தான் அந்த காயவே நகர்த்துறாங்க அப்படின்றது யார் முதல்ல சொன்னது? இந்த உமாபதி தான். இந்த ஃபஸ்ட் லைனில் தான் நம்ம முதலாக அப்பாவுக்கு மகன் சட்டைன்னு முதல் 2 நாள் அப்படியே தீவிரம் அடையும் போதே இதற்கு காரணம் சௌமியா அன்புமணி அப்படின்றதே இப்போ இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கான் சேனலில். இன்றைக்கி கூட ஒரு பெரிய சேனலில் வாய்ஸ் ஓவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. சௌமியா அன்புமணி தான் காரணம். இது எப்போ நம்ம சொன்னோன்னா, 4 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி இவர்கள் தந்தை மகனுக்கும் நடந்த சண்டைக்கு காரணமே சௌமியா அன்புமணி தான். அவருடைய அரசியல் ஆசை தான். அவர் போய் ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணி அந்த தமிழ் இனத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தியவர் சௌமியா அன்புமணி. பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அவர் எந்த அரசியல் அவருக்கு எதுவுமே தெரியாது, அரசியலே தெரியாது. ஆனால் அரசியல் ஆசையும் பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசையும் தன் கணவனைப் போல ஒரு மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஆசையிலும் அவர் இது போன்று செய்கிறார்னு சொல்லி முதல்ல ஓப்பன் பண்ணதே நம்ம தான். நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும், வீடியோக்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போது அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஸோ இப்போ இந்த மூன்றாவது கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா, பாஜக சௌமியா அன்புமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள். உங்களுக்கு என்ன இது வேணும், பணம் வேணும், எத்தனை இது வேணும், எல்லாத்தையும் பேசிவிட்டார்கள். சௌமியா அன்புமணியும் மத்திய அமைச்சர் கனவோடு இருக்கார். ஏதோ ராஜாங்க அமைச்சராக இருந்தாலும் கடைசி காலத்தில் ஒரு கெத்தாக வாழ்ந்துடலாம், என்ன புருஷன் மட்டும்தான் இருக்க முடியுமா, நம்ம இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுக்கு நெருக்கடி கொடுத்து தந்தையும் மகனையும் அந்த குடும்பத்தையும் மகனையும் மோத விட்டவரே சௌமியா அன்புமணி தான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தெரியுது. அவர் வீட்டில் கேட்டால் சரியும், ஐயாட்ட கேட்டாலே ஐயா தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ இதில் இவர்கள் அப்பாவும் மகனும் சண்டை போடுறதுல நமக்கு ஏதாவது வைத்தறிச்சலானா ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன இருக்குது? நம்ம ஒரு செய்தியாளர். ஏன்னா இவர்கள் ஊரை ஏமாற்றக்கூடாது, ஜாதிக்காரர்களை ஏமாற்றக்கூடாது, கட்சிக்காரர்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் ஒரு பத்திரிகையாளனோட வேலை. அது ஜாதியாக இருந்தாலும் சரி, மதமாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும். இப்போ எடப்பாடி இருக்க ஜாதியோ மதமோ கட்சி 2ஆக நடக்கும் போது இந்த கட்சியில் என்ன நடக்குது, இந்த பிரிவில் என்ன நடக்குது, இது ஏன் உடஞ்சிது, இது பின்னணி யார் அப்படின்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. நமக்கு தெரிஞ்ச தகவலை மக்களிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுதான் ஒரு செய்தியாளனுடைய கடமை. ஸோ இவர்கள் கெட்டு போனாலும் சரி, நல்லா இருந்தாலும் நமக்கு அது கொடுக்க போகிறோம், இல்லை அழிஞ்சு போனால் நமக்கு எதாவது நஷ்டம் இருக்கா? எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு செய்தியாளராக அதை பதிவு செய்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு ரூபங்களில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. எப்படின்னா, பாமகவுக்கும் சம்பந்தமே இல்லாத குருகுருமூர்த்தி வராப்பில் இங்கே பஞ்சாயத்துக்கு. அந்த ஆளுக்கும் பாமகவுக்கு என்ன சம்பந்தம்? ராமதாஸுக்கும் குருகுருமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஏன்னா ஜாதி ரீதியாக எந்த ரீதியாகவுமே நீ தமிழ்நாட்டுக்கும் அரசியலுக்கும் உனக்குமே சம்மந்தம் கிடையாது. நீ எதுக்கு கட்சி இந்த கட்சி பஞ்சாயத்துக்கெலாம், லோக்கல் கட்சி பஞ்சாயத்துக்கெலாம் வரேன்னா நீண்ட கால நண்பராக இவருக்கு அப்படின்னு அந்த ஆளை அனுப்பிவிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க. ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் ராஜதந்தை. கலைஞர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதியில் கரெக்டாக பிளான் பண்ணி அரசியல் காய் நகர்த்தக்கூடியதில் ராமதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை வைக்கிறார். வச்சு அவரை பல்வேறு காய்களை நகர்த்தி இருக்கிறார். சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேரம் பேசுகிறாங்க, முடியாதுன்ட்டார், வேறு மாதிரி சொல்கிறாரு. மகனை கிடக்க சொல்லு, அவன் ட்ரைனிங் பத்தாது, இன்னும் அவ்வளோவா மூளை வளர்ச்சி இல்லை, அவ்வளோ மொக்கையான ஆள், சின்ன வயசில் தெரியாமல் நான் கொண்டு வந்துட்டேன், இப்படியெல்லாம் எல்லாம் பேசி அவர்களை துரத்தி விட்டார். வேறு கட்சிக்காரர்கள், அதிமுககாரர்கள் பேசுகிறாங்க, அதுக்கும் ஒத்து வரல. திமுகவை தவிர அனைவர் பாஜகக்காரர்கள் பேசுகிறாங்க, முடியல.
பவர் ஏஜெண்டாக இருக்கக்கூடிய ஏஜெண்ட் இப்போ வீடு புரோக்கர் மாதிரி இருக்கக்கூடிய குருகுருமூர்த்தி பேசுகிறாப்புல அது வேலைக்கு ஆகலை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்துக்கு வந்தவுடனே நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா, இதையும் மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நீதிபதியோட அந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தால் விசாரணை நடத்த வேண்டும், இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பு சொல்வது தான் நீதியரசர்களுடைய கடமை. ஆனால் நீதியரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பேசலாம், உங்கள் பயணம் நீங்கள் வாங்கினா அப்படிங்கும்போது பலரும் இது என்ன சொல்கிறாங்க, இது ஒரு கட்ட பஞ்சாயத்து போல் தோன்றுகிறது. ஏன்னா வழக்குடைய தீர்ப்பை தான் விமர்சிக்கக்கூடாது. ஆனால் நீதிபதி அப்பார்ட் ஃப்ரம் இது வந்து இப்போ ஆர்கியூமெண்ட்ஸு, அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ட் ப்ரொசீடிங்ஸு, வேறு எது பண்ணாலும் அதை விமர்சிக்கிறது தவறே கிடையாது. அந்த வகையில் பலரும் விமர்சித்தார்கள். என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் இப்போ கட்ட பஞ்சாயத்து மாதிரில இருக்குது, கூப்பிட்டு என்ன சாம்பரில் வச்சு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்தது. ஆனாலும் ராமதாஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவரையும் வர சொன்னார் நீதிபதி. இப்போ நீங்கள் அப்பா வாங்க மகனும் வாங்க, 2 பேரையும் வச்சு பேசுவோன்னு சொல்லும்போது அன்புமணி வேகமாக ஓடோடி வந்து விட்டார். ஆனால் ராமதாஸ் வரவில்லை. அதுக்கு பதிலாக இதை ரெக்கார்ட் ஆகணும்னு பார்க்குறாரு. இது யார் மூலமாக வருது, எங்கேருந்து வருதுன்னு அவர் ஒரு கேல்குலேஷன் போட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் ஆன்லைனில் ஆஜராகிறேன், நம்ம பேசலாம் அப்படிங்கும்போது அது பின்வாங்கப்பட்டு விட்டது. வாங்கப்பட்டு விட்டு அடுத்த நாள் தீர்ப்பு என்ன வருதுன்னா, அன்புமணி ஒரு தீர்ப்பு வருது. அன்புமணி செயற்குழுவை நடத்தி கொள்ளலாம், பொதுக்குழுவை நடத்தி கொள்ளலாம், இதில் என்ன தப்பு இருக்குன்னு வருது. ரைட்டு, அவரும் நடத்துகிறாரு. மக்கள் ஓட்டு போடணும்ல. நீங்கள் எங்கே போய் என்ன வாங்கினாலும் சரி, யாரை சப்போர்ட்டு கூட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்னா, அந்த பகுதியில் கேட்டிங்கன்னா பாமக செல்வாக்கு உள்ள பகுதிகளில் ராமதாஸ் பக்கம் தான் இருக்கார். அந்த கட்சியை பொறுத்தளவு அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஏரியா மக்கள் ஃபுல்லாக நான் சொல்லலை, அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லலை, அந்த மாவட்டம் ஃபுல்லாக சொல்லலை, பாமகவுக்கு வாக்களிப்பவர்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சாதாரண வாக்காளர்கள் ராமதாஸை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த கட்சி ஆரம்பித்தார், நம்ம ஜாதிக்கு செஞ்சார், நம்ம ஊருக்கு செஞ்சார் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய எண்ணம். அந்த கட்சி ஆதரவாளர்கள் ராமதாஸை தான் ஆதரிக்கிறார்கள். ஆனால் வந்து அன்புமணியை ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தான் முதல்ல இதை பற்றி 3 மாதத்துக்கு முன்னாடியே பேசணும். ஏன்னா பதவி வெறி. இப்போ வந்து ராமதாஸ் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியாது, வயதாகி விட்டது. ஸோ அவருக்கு அப்புறம் கடைசியில் அன்புமணிட்டு தான் அவர் கட்சியை கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறார். யார் ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் கட்சியை அவர் தான் பார்க்குறாரு, இப்போ இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் எனக்கு அப்புறம் தான் அன்புமணி, எனக்கு முன்னாடியே நான் இருக்கும் சமகாலத்திலே அன்புமணி இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சு அப்படின்னா அன்புமணிகிட்ட தானே போய் நிற்கும்போது அவரே போய் அன்றைக்கி வந்து எனக்கு அப்பாவுக்கு சண்டை வரும்போது நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண, போய் முதல்ல வீட்டுக்குள்ளே வராதியான்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் வந்து முடிந்து விடும் என்பதற்காக பதவி ஆசை பிடித்தவர்களும், பிற்காலத்தில் பதவிக்கு வர வேண்டும் என்பவர்களும், பிற்காலம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும், தற்காலத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று பதவியில் இருப்பவர்களும் அன்புமணியை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக யாருக்கு இருக்குது அப்படின்னா ராமதாஸுக்கு தான் இருக்குது அப்படின்றது தான் பரவலாக அந்த பெல்ட்டில் பாமக பெல்ட்டில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி பஞ்சாயத்து பண்ணாலும் கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, அன்புமணிக்கு நெருக்கடி தீ வச்சு எரிக்கிறார். கொடூரமாக அரசியல் பண்ணுறார். யார்? ராமதாஸ். வயசாகிடுச்சு, அவர் மூளை மழுகி விட்டது என்றெல்லாம் நினைத்திருந்த அன்புமணிக்கு சூடு மேலே கம்பியை பழுக்க காய்ச்சி சரட்டுன்னு ஒவ்வொரு வாரம் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கார். இவர் கோர்ட்டுக்கு போனால் அவர் மகளை கொண்டு வந்து களத்தில் இருக்கிறார். இது தீ பிடிச்சி எரியுது. அன்புமணி குடும்பத்தில் வந்து பயங்கரமாக என்னடா அவங்க அப்பா இப்படி பண்ணுறாருன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்கே நிலவுது. அன்புமணி வந்து துடிச்சு போயிருக்கார், புழுவாக துடித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுக்கு வந்து சௌமியாவும் துடித்து கொண்டிருக்காரு. என்ன அவங்க அப்பா இப்படி பண்ணுறாரு என்னங்க அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ராமதாஸ் அவர்கள் விடவே மாட்டார் கடைசி வரைக்கும் சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. நிச்சயமாக அன்புமணிலாம் கடைசியில் ஆப்படிச்சு விட்ருவார். மாங்காய் சின்ன ஏற்கனவே, மாம்பழ சின்ன ஏற்கனவே போயிடுச்சு, பார்த்துக்கலாம். இப்போ 2ஆக போட்டு இவர் தான் உண்மையான கட்சி, அவர் தான் உண்மையான கட்சின்னு விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணி அன்புமணி இப்போ தேர்தல் ஆணையத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது, பாஜகட்ட கட்சியை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல அன்புமணி. அதுக்கு குறிப்பாக காரணம் வந்து சௌமியா அன்புமணி. ஸோ வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனை வச்சு மாங்காயை வந்து இவருக்கு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொடுத்தா கூட மக்கள் ராமதாஸை தான் ஆதரிப்பார்கள். அப்போ வந்து பகுதியாக பிரியும்ல 70% ஓட்டு வந்து ஏற்கனவே டம்மியாக போய் வீணாக போய் கிடக்கிற பாமகவில் விழுகக்கூடிய 100 வாக்குகளில் 70 வாக்குகள் வந்து அன்புமணிக்கு போனாலும் 30 வாக்குகள் ஐயாவுக்கு வரும்போது என்னன்னா அன்புமணியால் நிற்க முடியாது, வேஸ்ட், யாரோட போய் சேர்ந்தாலும் இவரை சேர்க்குறவனும் வீணாக போயிடுவான் அப்படின்றாங்க. அதனால தான் ஐயா தெளிவாக காயினா இருக்கிறாரு. ஆனால் பாமக வாக்குகளில் வந்து 30% 40% இவர் வாங்கினாலே போதும். மாங்காய் சின்னம், மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு போனாலும் இவர் புதிய சின்னத்தை வச்சு அடித்து நொறுக்குவார். ஏன்னா மாம்பழ சின்னமே யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆனால் ராமதாஸால்.
இந்த கட்சியை உருவாக்குனது யார்? ராமதாஸ். புது சின்னத்தில் யானை சின்னத்தில் ஒரு காலத்தில் நின்று அப்புறம் தான் மாம்பழ சின்னம், யானை சின்னத்தில் இருந்த காலத்தில் ஜெயித்தவர் யார்? அதனால் புது சின்னத்தை வைத்து ஜெயிப்பது என்பது ராமதாஸுக்கு பெரிய பிரம்ம வித்தையே கிடையாது. அவரை அடித்து நொறுக்கி அன்புமணியை காலி பண்ணி விட்டுருவார். ஒன்றும் இல்லாமல் ஓடி போயிடுவாப்புல அன்புமணி. தன்னுக்கு பிறகு தான் அன்புமணி என்பது நிரூபிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு இக்கட்டான சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போதும் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிறகு தான் அன்புமணின்றார். அதில் தான் அவர் தோற்று போகிறார். எனக்கு பிறகு அன்புமணின்னு சொன்னவர் இப்போ தான் ட்ரெண்டை மாற்றி மகளை கொண்டு இறக்குறாரு. இப்போ தான் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். யாருக்கு? அன்புமணி ஃபாலோவர்ஸ். இங்கே பாரு, எனக்கு அப்புறம் அன்புமணி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அன்புமணி கிடையாது, என் பொண்ணு காந்திமதி தான் அப்படின்றார். அப்படி இருக்கும்போது இப்போ தான் அடுத்த கூட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, பதவியில் இருக்க போகிறா தெரிச்சு ஓடுவான். காந்திமதி அம்மா பின்னாடி போகிறதா இல்லை அன்புமணி பின்னாடி போகிறதா? ஐயா பார்த்து கட்சியை காந்திமதி அம்மா எழுதி வச்சுட்டாருன்னா அவங்க தான் அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க. அன்புமணி வீணாக போயிடுவார். வீணாக போயிட்டார் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் சேர்றதான். இப்போ தான் அதை உண்மையாக உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ராமதாஸ் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே இது எப்படி போகுது அப்படின்னா இன்னும் கிரிட்டிக்கலாக தான் போயிட்டுருக்கு. அன்புமணி தனக்கு வேண்டிய ஆட்கள்னு சொல்லி பாஜக காரனை ஒவ்வொருத்தரையாக இறக்கும்போது தலைவர்களையும் ஏஜென்ட்டுகளையும் பவர் ஏஜென்ட்டுகளையும் படலையும் இறக்கும்போது வீட்டுக்குள்ளே கூலாக உட்காந்து கிராமத்தில் அந்த தோட்டத்தில் உட்காந்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் ராமதாஸ். எனவே இறுதி வெற்றி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்றது அந்த ஊர் அந்த கட்சிக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனவே எது எப்படி நடக்குதுன்னு தெரியல. இன்னும் சின்ன 2-3 மாதம் தான் இருக்குது. எப்படியாவது ஏதாவது கூட்டணி சேர்ந்தாகணும். எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.